லாகில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமன் லாகரிதம்ஸ். லாக்லேயே இது ஒரு சப் சாப்டரு. இப்போ வந்து ஏதாவது பேஸ் 10க்கு எழுதினோம்னா அதுக்கு பேர் காமன் லாகரிதம்ஸ்னு பேர். அதுவே பேஸ் ஈன்னு போட்டு எழுதினோம்னா அதுக்கு பேர் நேச்சுரல் லாகரிதம்ஸ்னு பேர். இந்த காமன் லாகரிதம்ஸில் 2 பார்ட் இருக்கும். இன்டெக்ரல் பார்ட் ஒன்று, டெசிமல் பார்ட் ஒன்று. இந்த இன்டெக்ரல் பார்ட்டுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக், இந்த டெசிமல் பார்ட்டுக்கு பேர் மேண்டிசா. இந்த மேண்டிசாவை நம்ம லாக் டேபிளை பார்த்து எழுதுவோம். கேரக்டரிஸ்டிக் வந்து நம்மளாக தான் போடணும். அந்த இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்மளாக தான் நம்ம போடணும். டெசிமல் பார்ட்டை வந்து லாக் டேபிளை பார்த்து எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் லாக் 2க்கு வேல்யூ வேணும்னு வைங்க. இந்த 2 வந்து எத்தனை டிஜிட்? 2ங்கிறது ஒரு டிஜிட் நம்பர். அப்போ நம்ம இந்த இடத்துல 0 பாயிண்ட் நம்மளாக தான் இந்த கேரக்டரிஸ்டிக் எழுதிக்கின்னு இதை போய் 3010ன்னு லாக் புக்கில் பார்க்கணும். 2க்கு 2ன்னு இருக்காது லாக் புக்கில், 20ன்னு இருக்கும். 10லேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த லாகரிதம்ஸ்னு போட்டிருக்க பக்கத்தில் 20ல் 0 பார்த்தா 3010. அந்த 3010வை லாகில் பார்த்து எழுதணும். ஆனால் இந்த 0வை நம்ம தான் போடணும், இந்த ஒரு டிஜிட் இருக்கிறதுனால. இதுவே லாக் 20ன்னு வைங்க, முதல்ல கேரக்டரிஸ்டிக் எழுதிக்கின்னு தான் நம்ம போய் லாக் டேபிளில் பார்க்கணும். அப்போ 20 அப்படின்னா இது 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர்னால் அதுலேருந்து ஒன்றை குறைச்சா 1 பாயிண்ட்னு போடணும். அது மாதிரி அந்த மேண்டிஸா அதே தான். 20க்கும் அதுதான், 2க்கும் அதுதான், 200க்கும் அதே தான், 3010 தான். இப்போ லாக் 200ன்னு வைங்க, இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். 3லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளவு? 2.3010ன்னு போடணும். அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் நம்மளாக தான் போடணும். மேண்டிஸா வந்து லாக் டேபிளை பார்த்து போடணும். இப்போ சப்போஸ் லாக் 2735க்கு வேல்யூ வேணும் அப்படின்னா இது மொத்தம் 4 டிஜிட் இருக்கா. அப்போ 4னா நம்ம 3 பாயிண்ட் போட்டுட்டு லாக் புக்கில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லாகரிதம்ஸுங்கிற பக்கத்தில் போய் 27ல் 3 பார்க்கணும். 4, 3, 6, 2 இந்த 3க்கு நேராக பார்க்கணும். 27ல் 3க்கு நேராக பார்த்து 5க்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 8. இந்த 3க்கு நேரம் இருக்கதையும் 5க்கு நேரம் இருக்கதையும் கூட்டணும். அப்போ 4, 3, 6, 2 + 8 வந்து எவ்வளோ வந்துடும்னா 4, 3, 7, 0ன்னு வந்துடும். இந்த மாதிரி கூட்டி போடணும். 27ல் 3ல் பார்த்து 5ல் பார்த்து நம்ம கூட்டி போட்டோம்னா 4370. இப்போ இதே இது லாக் 273.5க்கு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து இந்த பார்ட்டை மட்டும் பார்க்கணும். இது எத்தனை டிஜிட்? 3 டிஜிட். அப்போ 2 பாயிண்ட்னு போடணும். இந்த 0.5 சேர்த்து பார்க்கக்கூடாது, இந்த முழு பகுதியை மட்டும்தான் பார்க்கணும். 273.5 3னா இங்கே 2 போடணும். இப்போ இது வந்து இதே தான், இது மாறாது. இந்த ஒரே நம்பருக்கு இது மாறாது. டெசிமல் பாயிண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் மேண்டிஸா மாறாது. கேரக்டரிஸ்டிக் மட்டும் மாறும். இப்போ லாக் 27.35ன்னு வைங்க, இது எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட். அப்போ 1 பாயிண்ட். இதை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ லாக் 2.735ன்னு வைங்க, அப்போ எத்தனை டிஜிட் இருக்குது? 1 டிஜிட். அப்போ என்ன வரும்? 0 பாயிண்ட். இப்போ லாக் 0.23735 இருந்துச்சுன்னா எந்த டிஜிட்டுமே இல்லையா, அப்போ 0 டிஜிட்ஸ் இருக்குது. ஒரு டிஜிட் நம்பர் அது மாதிரி 0 இருக்குது. -1 -1 0 -1 -1. அந்த -1க்கு பதிலாக bar1 போடுறோம். அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா bar1. இந்த பாயிண்ட்டோட ஒரு 0 சேர்ந்து இருந்துச்சுன்னா bar2. பாயிண்ட்டோட 2 0 சேர்ந்து இருந்துச்சுன்னா bar3. இந்த மாதிரி தான் லாக் பார்த்து எழுதணும். உங்களுக்கு போக போக அது வந்து பழக்கமாயிடும். மொத்தத்தில் லாக் எழுதும்போது இந்த கேரக்டரிஸ்டிக் மட்டும் நம்மளாக போடணும். இந்த மேண்டிஸாவை லாக் புக்கை பார்த்து எழுதணும். அது ஒன்று எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கணுங்கிறதையும் சொல்லி தந்துட்டேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த டிஜிட் வந்தாலும் போடணும்னு சொல்லிட்டு. இப்போ ஆன்டி லாக் பார்க்கணுன்னு வைங்க. இது வந்து லாக் நான் சொல்கிறேன். இப்போ ஆன்டி லாகும் பார்க்க தெரியணும். லாக் பார்க்கும்போது ஆன்டி லாகும் பார்க்க தெரியணும். அதுக்குவே லாக் அப்படின்னு நம்ம சுருக்கமாக போட்டுக்குவோம். ஆன்டி லாக் எதுக்கு பார்ப்போம்னா, இப்போ இதுக்கு லாக் இதனுடைய லாக் வேல்யூ இதுனா இதனுடைய ஆன்டி லாக் வேல்யூ வந்து 2735. அதாவது ஆன்டி லாக் ஆஃப் 3.4370 என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இந்த 3யை விட்டுட்டு இந்த 4370 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ஆன்டி லாக் பக்கத்தில் போய், ஆன்டி லாக்னு ஒரு பக்கம் இருக்கும் பாருங்கள், அங்கே போய் 43ல் 7ல் 0 பார்க்கணும். 43 இந்த இருக்கா, 43ல் 7 வந்து 2, 7, 3, 5 0 கிடையாது. 1லேருந்து தான் இந்த மீன் டிஃபரன்ஸ் ஆரம்பிக்கும். அதனால் 47ல் 3 வந்து 43ல் 7 வந்து 2735. அந்த 2735 தான் இங்கே எழுதணும். எழுதிட்டு
இங்கே 3 இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அதை இங்கே புள்ளி வச்சா அர்த்தமில்ல, அதனால் 2735. இப்போ நான் இன்னொன்று போகிறேன் பாருங்கள். ஆன்டிலாக் ஆஃப் 2.4370 என்ன அப்படின்னா, இதுக்கு மட்டும்தான் ஆன்டிலாக் டேபிளில் போய் டேபிளில் பார்க்கணும். அதே தான் வரும் 2735ன்னு. ஆனால் இங்கே 2 இருந்துச்சுன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதனுடைய ரிவர்ஸ் தான் இது. எப்படி 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 2ன்னு போடுறோமோ, அதே மாதிரி இப்போ 2ன்னு இருந்துச்சுன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1ன்னு இருந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். இப்போ ஆன்டிலாக் ஆஃப் 1.4370 என்ன அப்படின்னு கேட்டால், இது 0.4370க்கு ஆன்டிலாக் பார்த்து எழுதிக்கிட்டு, இது 1ன்னு இருக்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா இந்த 2 இருந்தால் தான் இங்கே என்ன எழுதுவோம், நம்ம 1ன்னு எழுதுவோம். அதனுடைய ரிவர்ஸ் தானே, அப்படி பார்த்துக்கணும். இப்போ ஆன்டிலாக் ஆஃப் 0.4370 என்ன அப்படின்னா, இந்த 4370க்கு போய் ஆன்டிலாக் புக்கை பார்த்துட்டு 0ன்னு இருந்தால் 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ ஆன்டிலாக் ஆஃப் பார் 1.4370 என்ன அப்படின்னா 2735ன்னு பார்த்துட்டு எப்போ பார் 1 போடுவோம், ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பார் 1 போடுவோம். இப்போ ஆன்டிலாக் ஆஃப் பார் 2.4370 இருந்துச்சு அப்படின்னா இந்த 4370க்கு மட்டும்தான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு 2735ன்னு எழுதி பார் 2 எப்போ போடுவோம், ஒரு 0வும் ஒரு பாயிண்ட்டு, இந்த 0 கணக்கு இல்லை, இந்த ஒரு பாயிண்ட்டும் ஒரு 0வும் இருந்தால் தானே நம்ம பார் 2 போடுவோம். அதனால் பார் 2. இப்போ ஆன்டிலாக் ஆஃப் பார் 3.4370 அப்படின்னா 2735ன்னு போட்டுட்டு எப்போ பார் 3 போடுவோம், 2 0 இருந்து ஒரு பாயிண்ட் இருக்கணும், 2 0 இருந்து ஒரு பாயிண்ட் இருந்தால் தானே போடுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் இல்லை. இந்த மாதிரி லாகு பார்க்க தெரியணும், ஆன்டிலாகு பார்த்து தெரியணும். இது லாகில் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆன்டிலாகில் வந்து இந்த புள்ளி வைக்க தெரிஞ்சிருக்கணும், எங்கே புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இங்கே புள்ளி எங்கே இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் போடுறோம். இங்கே வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து நம்ம புள்ளியை வைக்கணும். அதுதான் லாகுக்கும் ஆன்டிலாகுக்குமான வித்தியாசம்.